என்ன பார்த்தா இது? எந்த மருந்துக்கும் காய்ச்சலும் தலைவலியும் கட்டுப்படலன்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது? ஏற்கனவே வீட்டுக்கு போற வழியிலும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி 4-5 பேர் இறந்து கிடந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த வண்டுக்கு விஷம் இருக்கா என்ன? ஐயோ தம்பி, அது அசுர வண்டு, ரொம்ப கொடூரமான வண்டு. ஏங்க, விஷம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு எப்படிங்க மருந்து இல்லாம இருக்கும்? மாமா. என்ன மலரு? மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வயசானவர் ஒருத்தர் இருந்தார் மாமா. அவர்தான் வண்டு கடிக்கு மருந்து இருக்கு, ஆனா அடர்ந்த காட்டுக்குள்ள ஆபத்தான முறையில போய் அந்த வண்டோட கூட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும். ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி மருந்தெடுக்க போனவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு மாமா. இங்க வந்தாரா? ஆமா, எங்க ஊர் வயசானவரு. எங்களுக்கு வர நோய் எல்லாத்துக்கும் அவர் தான் மருந்து கொடுப்பாரு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நாட்டு மருந்து செஞ்சு கொடுப்பாரு. அவர் சொல்ற மருந்தையும் அவர் சொல்ற பத்தியத்தையும் சரியா செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரியாயிடும். அப்பனா அவரை கூட்டிட்டு வந்து இங்க சிகிச்சை கொடுக்க சொல்லலாம்ல? ஆனா அவர்கிட்டயே வண்டு கடிக்கு மருந்து இல்ல தம்பி. ஆனா வண்டு கடிக்கு எது மருந்துன்னு தெரிஞ்சவர் தம்பி. என்னங்க சொல்றீங்க? அவர் இப்ப எங்க இருக்காரு? தம்பி, அவர் வீடு ஊருக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஊருக்குள்ள போய் வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க. அங்க அவர் பொண்ணு தேனும் அவரும் இருப்பாங்க. தேனும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க.